வாழப்பாடி அருகே பேளூரில் பாரத் ஸ்டேட் பேங்க் வங்கியை இடமாற்றம் செய்தால் போராட்டம் நடத்துவோம் என வங்கி பயனாளிகள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேளூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் தும்பல் பிரதான சாலையில் பாரத ஸ்டேட் பேங்க் கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் பேளூர் மட்டுமல்லாமல் குறிச்சி, அத்தனூர்பட்டி, சீரன்பாளையம், ரங்கனூர், நீர்முள்ளிக்குட்டை, செக்கடிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி மற்றும் கருமந்துறை, அருநூற்றுமலை போன்ற 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் இந்த வங்கியில் கணக்குகள் வைத்து பரிவர்த்தனை செய்து வரும் நிலையில் தற்போது இந்த வங்கி இப்பகுதியிலிருந்து வாழப்பாடி ரோடு, ஆப்பட்டினம் ரோடு என வேறொரு பகுதிக்கு இடமாற்றம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வங்கி மேலாளரிடம் இந்த வங்கியை வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது. அப்படி இடமாற்றம் செய்தால் வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் பணத்திற்கும் நகைக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஏற்படும் என வங்கியின் வாடிக்கையாளர்கள் பரபரப்பாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த வங்கியை இடமாற்றம் செய்தால் போராட்டம் நடத்துவோம் என வங்கியில் கணக்குகள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்து வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் அருநூற்றுமலையிலிருந்து வரேன். என் பேர் கலைவாணி. எங்களுக்கு இந்த பேங்க் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு யூஸ் ஆகுது. இது வேறு இடத்துக்கு மாற்றுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மாற்றினா நாங்கள் வேறு ஆட்டோவோ பஸ்ஸோ தான் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் எங்களுக்கு வேறு இடத்துல மாற்ற வேண்டாம். இந்த இடத்துல எங்களுக்கு இருந்தால் சேஃப்டியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஒரே பஸ்ஸு எங்களுக்கு அடிக்கடி பஸ்ஸு கிடையாது. டைமுக்கு தான் பஸ்ஸு. இப்போ 10 மணிக்கு வந்தாலே சாயந்தரம் பஸ்ஸுக்கு தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதில் வேறு இடத்துக்கு மாற்றிட்டா எங்களால் ரெடி பண்ணிட்டு போக முடியாது. 2 நாள் ஆகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வேறு இடம் எங்கேயும் வேண்டாம். இந்த இடத்துலேயே மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாங்கள் இங்கே 10 வருஷமாக நாங்கள் வச்சுருக்குறோம். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பேங்க்கில் தான் வச்சுருக்குறோம் அக்கௌண்ட். நாங்கள் இப்போ வேறு இடத்துக்கு மாற்றும் போது நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிற டைமில் எங்களுக்கு வேறு ஏதாவது கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. இது எங்களுக்கு பக்கமாக இருக்கிறதுனால சேஃப்டியாக இருக்குது. வேறு இடம் எங்கேயும் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேயே எங்களுக்கு பேங்க் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்படுத்தணும். பேரூராட்சி கவுன்சிலராக பேசிட்டு இருக்கேன். பொதுமக்கள் கருதி அவங்களுடைய கருத்துக்களையும் நான் கேட்டுட்டு தான் இந்த பேங்க்கு கேள்விப்பட்டேன். இந்த பேங்க் வேறு ஏதாவது அவுட்டரில் எங்கேயோ மாற்றுற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் அது அவ்வளோ இதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மக்களும் இங்கே தும்பல் மெயின் ரோடு, இந்த பக்கம் ராமநாதபுரம், இந்த பக்கம் பெருமாப்பாளையம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அத்தனூர்பட்டி, இங்கே பார்த்திங்கன்னா குறிச்சி சென்டராக இருக்குது. இது பொதுவாக இருக்கலாம். அந்தாண்ட போட்டிங்கன்னா ஒரு பக்கமாக எல்லாருமே அவஸ்தைக்கு ஆளாயிடுவாங்க. மக்களுக்கு சௌகரியமான இடம் இதை விட்டு கொஞ்சம் மாற்று இடங்கள் தரனா அது அவ்வளோவா சரியாக இருக்காது. மக்களுக்கு சரியாக போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு கணக்கு. பேங்க் இங்கே இருந்தால் எல்லாம் சௌகரியமாக இருக்குது. மக்கள் அந்தாண்ட பொதுவாக வண்டி நிறுத்தவோ, வாகனம் போக வர ஆட்டோஸ் ஆச்சு, பஸ்ஸு போகிறது இந்த பக்கம் போகுது. இதனால் இங்கே ஒரு சௌகரியமாக இருக்குது. அங்கே போட்டிங்கன்னா வாழப்படி பக்கம் போனாலோ இல்லை இந்த தும்பல் இந்த சீன்பாளையம் பக்கம் போனாவோ ஒரு பஸ்ஸு போகிற வண்டி தான் போகும். ஆனால் இங்கே எல்லா பஸ்ஸும் போகுது. ஆட்டோ கிட்ட எல்லாம் வசதி இருக்குது. இங்கே போச்சா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. கவுன்சிலர் 4-5 பேர் கவுன்சிலர்னு இதுதான் அவருடைய இது. தலைவரும் இதில் சொல்லி பேசி இதை ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஒரு பெட்டிஷன் போகலான்னு இருக்கிறோம். இதை அவங்களுடைய கருத்தாக நாங்கள் பதிவு. நான் வேலூர் வாசினாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்களாக இந்த பாரத ஸ்டேட் பேங்க்கு இயங்கி வருதுங்க. இந்த பேங்க்கில் வரவு செலவு வச்சுருக்கு கணக்கு அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இந்த பேங்க்கு ஊர் சென்ட்ரலில் பல வருடங்களாக இயங்கி வருகிறது. இந்த இயங்கி வர்ற பேங்க்கு எங்களுக்கு எல்லா மதச்சான்றவங்களுக்கும் சௌகரியமாகவும் நல்லதாகவும் நடக்குது. ஆக இந்த பேங்க் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னும் பல காலத்துக்கு இங்கேயே இருக்கும் போது தான் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். இந்த பேங்க்கை காலி பண்ண சொல்லி பலர் முயற்சி பண்ணி இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்தான போகிற தொலைதூரத்தில் போய் அங்கே பேங்க் இயங்குறதாக சொல்லி தகவல் கேட்டிருக்காங்க. இது வயதானவங்களுக்கும் மலைவாசி மக்களுக்கும் அங்கே போகிறதுக்கு வரத்துக்கும் அத்தனை பேர்த்துக்கும் இடையூறாகவும் நன்றாகவும் இருக்காது. எனவே இந்த பேங்க் இங்கே இருக்கிறது எல்லாத்துடையத்துக்கும் நன்மை. இது பஸ் ஸ்டாப்பிலிருந்து இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த பேங்க் இயங்குகிறது. எல்லாத்துக்கும் ஒரு நன்மை சார்ந்து தான் இந்த பேங்க்கு. தயவு கூர்ந்து இந்த பேங்க் இங்கேருந்து யாரும் மாற்றுறாங்க. மீறி இதை மாட்டணும்னு நினைக்கிறவங்க சில அதிகாரிகள் சில இதங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இயங்க வராது. நாங்கள் வன்மையாக நாங்கள் பொதுமக்காக நாங்கள் போராட்டம் நடத்துவோம். இங்கே வந்தால் பேங்க் இருக்கணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இது எங்களுடைய கோரிக்கை. இதில் 1 மதம் 2 மதம் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் ரொம்ப சௌகரியமாகவும் நன்றாகவும் இந்த பேங்க் இயங்கி வருகிறது. ஆக இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரப்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி. உங்கள் பேர் சார்? என் பேர் பாபு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷமாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளோ பேர் வந்து இந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்க? அருணாச்சலம், குறிச்சி, கரும்புத்துறை, தும்பல், கூட்டாதுப்பட்டி, கிட்டத்தட்ட வேலூர் சுற்று வர கிராமத்தில் அத்தனை பேரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கிராமம் 2 கிராமம், அத்தனை நூற்றுக்கணக்கான கிராமம் சுற்றி உள்ள அத்தனை கிராமம் இந்த வேலூர் மெயின் ஸ்டேட் பேங்க் இது எல்லாருக்கும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ் பின்னாடி தான் பக்கம் தான், எந்த பக்கம் பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்ட வந்துடலாம். இங்கே வேறு பேங்க் பகுதி மாற்றினாக்கா சேஃப்டி கிடையாது. ஆமாம். நகை பணம் சேஃப்டி கிடையாது, மக்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆமாம், யாருக்கு நடந்தது உள்ளே தான் போகணும். அதே தான். எல்லா நன்மைக்காக தான் இந்த பேங்க் இங்கே இருக்கணும்னு நாங்கள் வந்து கோரிக்கை நடத்துகிறாங்க. இதை தயவு கூர்ந்து இந்த பேங்க்கை மாற்ற வேணான்ட்டு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். பேங்க் தப்பு மாற்றினா போராட்டம் தான்.